பிப்ரவரி 1ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ் அளிக்க இருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் சிஐடியு, தொமுச உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள், கடந்த கால ஊதிய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அரசு கண்டுகொள்ளாததால் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வேலைநிறுத்தத்திற்கான நோட்டீஸ் அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினர். தேவையற்ற நஷ்ட கணக்குகளை காட்டி தொழிலாளர்களின் ஓய்வூதியம், வைப்பு நிதி போன்றவற்றில் பிடித்தம் செய்வதாகவும், காலாவதியான பேருந்துகளை பராமரிப்பின்றி பயன்படுத்தி பணியாளர்களை சிரமத்திற்கு ஆளாக்கி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த கால ஒப்பந்தங்களில் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உடனடியாக பேசி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி பொறுமையோடு காத்து கொண்டிருந்த போதிலும் இந்த அரசு பேச்சுவார்த்தை என்பதற்கு முறையாக அவர்கள் அணுகாத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து வருகின்ற 1ஆம் தேதி வேலைநிறுத்தம் கொடுப்பதென்று முடிவு செய்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.